ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, திருச்சியில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தை சேர்ந்த ஒரு இளம்பெண்ணுக்கு மதிய வேளையில் ரெஸ்ட் ரூம் போனதுக்கப்புறம் அதனை தொடர்ந்து அந்த பெண்ணுக்கு நடந்த ஒரு அமானுஷ்ய திகில் சம்பவத்தை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காகவும் சுவாரஸ்யமாகவும் திகிலாகவும் இருக்கும். இப்போ வாங்க இந்த சம்பவத்துக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதில் ஆளை போட்டு வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் லைஃப்பில் இந்த மாதிரி ஏதாவது கோஸ்ட் சம்பவம் நடந்துச்சுன்னா அதை நீங்கள் நமக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இன்ஸ்டாகிராம் ஐடி நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதில் போய்ட்டு நீங்கள் வாய்ஸ் மெசேஜாக நமக்கு அனுப்பிச்சி விட்றலாம். அடுத்தடுத்த வீடியோக்கள் அதை பற்றி நம்ம பேச ஆரம்பிக்கலாம். இப்போ வாங்க இந்த சம்பவத்துக்குள்ளே போகலாம். அதாவது பார்த்துட்டிங்கன்னா, திருச்சியை சேர்ந்த அந்த சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் கிட்டத்தட்ட ஒரு 20 வயது இருக்கக்கூடிய ஒரு இளம் பெண்ணுக்கு நடந்தது தான் இந்த சம்பவம். இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட பெண்ணோட பெயர் பார்த்திங்கன்னா மீனாட்சி. இந்த சம்பவம் யார் நமக்கு சொன்னாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த மீனாட்சியோட தூரத்து சொந்தக்காரங்களாக இருக்கக்கூடிய ஒரு உறவினரோட பேரன் தான் நமக்கு இதை அனுப்பிச்சிருக்காரு. இந்த சம்பவம் எப்போ நடந்திருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட 2000 ஆண்டு அந்த ஸ்டார்டிங் டைமில் நடந்திருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பெண் இந்த மீனாட்சி அப்படிங்கிற பெண் ஒரு கூலி வேலை செய்யக்கூடிய ஒரு பெண்மணி. அப்போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த கிராமத்துலேருந்து திருச்சிக்கு வேலை செய்வதற்காக தங்கி வேலை செய்வதற்காக இந்த கிராமத்துலேருந்து திருச்சியில் போய் குடும்பத்தோடு எல்லாம் தங்கி வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த திருச்சி சிட்டி தானே, அந்த சிட்டிலேருந்து அங்கங்கே ஒவ்வொரு கிராமத்துலேயும் வேலை செய்கிற மாதிரி ஒரு இது வரணும் வைங்களேன். திருச்சியிலேருந்து ஒவ்வொரு இடத்துலையும் மாறி மாறி போய் வேலை செய்கிற மாதிரி ஒரு இது வரும். அப்போ வரும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, புதிதாக ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னு அங்கேருந்து எல்லாம் மூட்டை முடிச்ச கட்டிக்கிட்டு இவங்க குடும்பத்தாரோட கூட ஒரு 4-5 குடும்பத்தார்கள் அவங்களும் எல்லாம் மூட்டை முடிச்ச கட்டிக்கிட்டு இன்னொரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து இன்னொரு அந்த ஏரியாவிலேருந்து இன்னொரு ஏரியாவுக்கு மாறி போகிறாங்க. அப்படி போய் அந்த இடத்துல தங்கிட்டு எல்லாம் வேலைக்கு போகிறாங்க, நார்மலாக வராங்க. அப்படி இருக்கும்போது அந்த இடம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராமத்துலேருந்து கொஞ்சம் ஒதுக்குப்புறமாக இருக்கிற மாதிரியும் ஒருத்தரோட காலி இடம் இருக்குது. அந்த இடத்துல சுத்தம் பண்ணி இவங்க கொட்டகை மாதிரி போட்டு அந்த இடத்துல தங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த காலி இடத்துக்கும் அந்த பக்கம் அப்படியெல்லாம் இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த கருவேல முற்காடுகள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த முள்ளு மரம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தேவையில்லாத மரங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய அண்டி இருக்கக்கூடிய ஒரு காடு மாதிரி இருக்குன்னு வைங்களேன். புதரண்டி போன ஒரு காடு மாதிரி இருக்குது. அப்படி இருக்கும்போது இவங்க அந்த இடத்துல கொட்டாகை போட்டு தங்கி வேலைக்கு போக வர ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கொஞ்ச நாட்கள் போகுது. அப்படி இருக்கும்போது இந்த மீனாட்சி அப்படிங்கிற பெண்மணி என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு நாள் வேலை இல்லை அப்படின்னு எல்லாம் வீட்டில் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது மத்தியான நேரத்தில் இவங்க கிட்டத்தட்ட உச்சி வெயில் மத்தியானம் 1 மணி அப்படிங்கிற டயத்தில் இந்த மீனாட்சி அப்படிங்கிற பெண்மணி இயற்கை உபாதை வருது அப்படின்னு நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு அவங்க அம்மா அப்பாட்ட சொல்லிவிட்டு, அந்த முள் புதர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, பெரும்பாலும் அங்கே இருக்கிறவங்க அந்த இடத்த தான் யூஸ் பண்ணிக்குவாங்க ரெஸ்ட் ரூம் போகிறக்கு. அப்படி இருக்கும்போது சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு இவங்க தனியாக போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போயிட்டு அங்கே அவங்க ரெஸ்ட் ரூம் இருந்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வராங்க. அது வந்ததுக்கப்புறம் தான் அவங்க லைஃப்பில் அமானுஷ்ய புயல் வீச ஆரம்பிக்குது. என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மீனாட்சி ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க தன்னிலை மறந்து இருக்கிற மாதிரி நடந்துக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தன்னுடைய அப்பா அம்மா பார்க்கும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க மூஞ்சி ஒரு மாதிரி முறைச்ச மாதிரியே வச்சுக்கிட்டு இருக்கிறதும், பெரிதாக அந்த அப்பா அம்மா மட்டும் பேசுகிறதில்ல, பக்கத்தில் சொந்தக்காரங்கள்ட்டையும் யாரும் பேசுகிறதில்ல. இந்த பெண் கொஞ்சம் நல்லா கலகலன்னு பேசக்கூடிய ஒரு பெண்மணி. அப்படி இருக்கும்போது இந்த அங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறம் பேசுறதில்ல. அதை பார்க்கும்போது நடவடிக்கையில் ஏதோ மாற்றம் தெரியுது அப்படின்னு அப்பா அம்மாவும் சரி அவள் ஏதோ இதில் இருப்பா போல் அப்படின்னு நினச்சிட்டு அவங்களும் அவங்க அதை மறந்துட்டு வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே இருக்கும்போது சில நாட்கள் போக அந்த ஒரு நாள் நைட்டு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா அம்மா படுத்திருக்காங்க, பெண்ணும் பக்கத்தில் படுத்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது திடீர்னு அவங்க அணத்த ஆரம்பிக்கிறாங்க. அந்த பெண்மணி எப்படி அணத்துறாங்க அப்படின்னா, இந்த கணவன் மனைவி இருப்பாங்க பார்த்தீங்களா, அப்போ ஒரு அந்த மாதிரின்னு வச்சுங்களேன், நான் பெருசாக சொல்ல விரும்பலை. கணவன் மனைவி மாதிரி இருக்கும்போது ஒரு சத்தம் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. இது கேட்டோடனே அப்பா அம்மா திடீர்னு மிரண்டு எங்கேருந்து அந்த சத்தம் வருது அப்படின்னு திரும்பி பார்க்கும்போது தன்னோட பெண் கொஞ்சம் தூரத்தில் படுத்திருக்காங்க இல்லையா, அந்த பெண் அங்கே படுத்துட்டு ஒரு மாதிரியா, அதாவது அந்த பெண்ணுக்கு பக்கத்தில் இன்னொரு ஆண் நபர் படுத்திருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் அவங்களுக்கு தென்பட ஆரம்பிக்குது. உடல் இருக்கிற துணிகள் கொஞ்சம் களைஞ்ச மாதிரி அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. இதை பார்த்தோன்னே அவங்க அம்மா மிரண்டுட்டு யாராது அப்படின்னு வேகமாக அந்த பெண்கிட்ட ஓடி போய் மீனாட்சி என்னடி பண்ணுற அப்படின்னு எழுப்ப பார்க்குறாங்க. அப்படி எழுப்பும்போது அந்த பெண் திடுக்குன்னு எந்திரிச்சு என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாத மாதிரி இவங்களை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்டி இப்படி படுத்திருக்க அப்படின்னு கேட்கும்போது, நான் நல்லா தான் படுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்ட்டு அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பெண் பக்கத்துலேயே படுத்துக்கிறாங்க. அப்படி மொதல் நாள் போயிடுது. மறுநாள் சரி அப்படின்ட்டு வேலைக்கு போயிடுறாங்க.
போயிட்டு பகலில் வேலைக்கு போகும்போதெல்லாம் கொஞ்சம் நார்மலாக இருக்காங்க இந்த மீனாட்சி அப்படிங்கிற பெண்மணி. சரி அப்படின்ட்டு அன்னைக்கு மறுநாள் வந்து நைட்டு படுக்கும்போது படுத்து அவங்க அப்பா அம்மாவும் நல்லா அசந்து தூங்கிடுறாங்க, இந்த பெண்மணி நல்லா அசந்து தூங்கிடுறாங்க. அப்படி இருக்கும்போது கொஞ்சம் நேரம் கழித்து மறுபடியும் அவங்க அப்பா அம்மாவுக்கு அதே மாதிரி ஒரு சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. இந்த டைம் அவங்களுக்கு எப்படி அந்த சத்தம் கேட்குது அப்படின்னா வந்து இந்த பெண்மணி வந்து எந்திரிச்சு உக்காந்து முழிச்சுக்கிட்டு யார்கிட்டயோ பேசிக்கிட்டு ரொம்ப அந்நுனியமாக பேசிகிட்டு இருக்கிற மாதிரி இவங்க கண்ணுகளுக்கு தென்படுது. அப்படி பார்க்கும்போது இந்நேரத்துக்கு நம்ம அந்த பொண்ணு யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு அவங்க அம்மா அங்கேருந்து எந்திரிச்சு, அவங்க அப்பா நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்காரு, அவங்க அம்மா மட்டும் எந்திரிச்சு மீனாட்சி யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது திடீர்னு அந்த பெண்மணி வந்து எதுவுமே தெரியாமல் சடக்குன்னு படுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படி படுத்தது பார்த்தோன்னே அவங்க அம்மா பார்த்துட்டாங்க இல்லையா, எந்திரிச்சு வந்து மீனாட்சி அப்படின்னு எழுப்புறாங்க. எழுப்பும்போது அந்த பெண்ணு தூங்குற மாதிரி ஆக்டிங் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போது அவங்க அம்மா சுற்றி முற்றி பார்க்குறாங்க, யாரோ நபர் இருந்த மாதிரி இருந்துச்சு, ஒருத்தரையும் காணமே, யார்கிட்ட அப்போ பேசிகிட்டு இருந்திருப்பா, தனியாக எதுவும் மனநலம் பித்து போய் காற்று கருப்பு அண்டி இந்த மாதிரி ஆயிடுச்சோ அப்படின்னு நினச்சிட்டு அவங்க அம்மா சரி அப்படின்ட்டு தூங்கலாட்டுருக்கு அப்படின்னு அன்றைக்கும் அதை வந்து ஃப்ரீயாக விட்டுறாங்க. அப்படியே அன்னைக்கு விடியுது. மறுநாள் வந்து அவங்க அம்மா வேலைக்கு போகும்போது 2 பேரும் கூட பக்கத்தில் வேலை செஞ்சுட்ருக்காங்க. அப்படி வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது என்னடி ஆகுது, நைட்டு யார்கிட்ட இப்படி தனியாக உளறிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்கும்போது, நான் யார்கிட்ட நைட்டு பேசிகிட்டு இருக்கேன், நான் வேலை முடிஞ்சு வந்தோடனே அசந்து தூங்கிடுறேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி ஏதோ லூஸு மாதிரி பேசிகிட்டு இருப்பா போல அப்படின்னு நினச்சிட்டு அவங்க அம்மா அதை ஃப்ரீயாக விட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அன்னைக்கு மறுபடியும் அன்னைக்கு இரவு ஆகுது. அன்னைக்கு இரவு இவங்க லைஃப்பில் நடந்தது தான் மறக்க முடியாத ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்லணும். என்ன நடக்குது அப்படின்னா, அதே மாதிரி வழக்கம் போல அவங்க எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது அந்த பெண்மணி வந்து திடீர்னு கத்தி எந்திரிக்கிறாங்க. அந்த மீனாட்சி அப்படிங்கிற பெண்ணு கத்தி எந்திரிச்சோன்னே இவங்க அம்மா அடிச்சு பிடிச்சி அவங்க அப்பா அம்மா 2 பேரும் எந்திரிச்சு, என்னடி என்னாச்சு, ஏன் கத்துற அப்படின்னும் போது, அம்மா அங்கே பாருமா ஒரு உருவம் நிற்கிதுமா, அது என்னை பார்த்துட்டு வான்னு கூப்பிடுதுமா அப்படின்னு இந்த மீனாட்சி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்படி சொல்லும்போது அவங்க அம்மா திரும்பி சுற்றி முற்றி அவங்க அப்பா அம்மாவை பார்க்குறாங்க. எங்கடி அப்படின்னு பார்க்கும்போது அவங்க வந்து ஒரு அந்த கொட்டையிலேருந்து கொஞ்சம் வெளியே ஒரு இடத்துல கையை காமிட்டு, அங்கே பாருமா ஒரு ஆம்பளை மாதிரி நிற்கிறாரு, அவர் என்னை கூப்பிட்றாரு அப்படின்னு இந்த பெண் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இது கேட்டோடனே இவங்க சுற்றி முற்றி பார்க்குறாங்க. இவங்க கண்களுக்கு பெரிதாக எதுவும் தெரியல, ஆனால் அந்த மீனாட்சி அப்படிங்கிறவங்களுக்கு கண்களுக்கு மட்டும் தெரியுது போல. அப்படி சொன்னோடனே சரிம்மா ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு அவங்க அப்பா வந்து எந்திரிச்சு வெளியே போய் யாராவது அப்படின்னு கத்தி பார்க்குறாரு, ஒருத்தரையும் காணும். சரி அப்படின்ட்டு எல்லாம் சுற்றி முற்றி பார்த்துட்டு, சரிம்மா ஒன்றும் இல்லை, ஏதாவது கற்பனையாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க அம்மா நினச்சாங்க. சரி அப்படின்ட்டு மறுபடியும் திருநீரை வச்சு படுக்க வச்சிடறாங்க. அன்னைக்கு நைட்டும் அப்படியே போகுது. கிட்டத்தட்ட 3 நாள் நைட் அப்படி போயிடுச்சு இல்லைங்களா. இன்னைக்கு 4வது நாள் நைட். இன்னைக்கு அதே மாதிரி பகலில் வந்து வேலைக்கு போயிடுறாங்க. ஆனால் வந்து இந்த மீனாட்சி கொஞ்சம் சோர்வாக இருக்கிற மாதிரி ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட முதல் நாள் இருந்து அந்த சம்பவம் நடக்கும்போது அப்படியே மறுநாள் அப்படியே ஆகும்போது ஒழுங்காக சாப்பிட்றதில்ல, கொஞ்சம் சோர்வாக இருக்கிற மாதிரியே முகத்திலே தெரியும் இல்லைங்களா, கொஞ்சம் சோர்வாக இருக்கிற மாதிரியே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவங்க அம்மா இதையும் கவனிச்சுக்கிட்டு சரி அப்படின்னு நினச்சிட்டு மனசில் வச்சுக்கிட்டு அன்னைக்கு மறுநாள் 4வது நாள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வேலைக்கு போயிட்டு வந்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு தூங்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இவங்க அம்மா வந்து புள்ள மிரண்டறா அப்படின்னு பக்கத்திலே படுத்துக்கிறாங்க. அப்படி படுக்கும்போது இரவு ஒரு 12 மணி அந்த மாதிரி டைம் ஆகுது. அப்போ வந்து அவங்க குடிசைக்குள்ளே யாரோ ஒருத்தர் வர மாதிரி ஒரு சத்தம் கேட்குது இவங்க அம்மாவுக்கு. அப்படி கேட்கும்போது சரி காற்றுல ஏதாவது சத்தம் அந்த மாதிரி வரும் அப்படின்னு நினச்சிட்டு இவங்க வேலை செஞ்ச அசதியில் தூங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த உருவம் இப்படி நேராக இவங்க பக்கத்துக்கு வந்து அவங்க அம்மா வந்து இந்த பொண்ணு மேலே வந்து இப்படி கையை போட்டு படுத்துட்டு இருந்திருக்காங்க. அவங்க பொண்ணு தானே, 20 வயசானாலும் பொண்ணு தானே, குழந்தை மாதிரி தானே, கையை போட்டு படுத்துட்டு இருக்காங்க. அப்படி படுத்துட்டு இருக்கும்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த அவங்க கை மேலே வந்து லைட்டாக யாரோ இப்படி வருடி விடுற மாதிரி ஒரு உணர்வு தென்படுது. உணர்வு தென்பட்டுறோன்னா ஐயோ அப்படின்னு கத்திட்டு இந்த அவங்க மீனாட்சியோட அம்மா வந்து எந்திரிக்க ஆரம்பிச்சிடறாங்க. எந்திரிச்சிட்டு சுற்றி முற்றி பார்க்குறாங்க. பெரிதாக ஒன்றும் தெரிகிற மாதிரி இல்லை. அப்படியே சுற்றி முற்றி பார்த்துட்டு அவங்க அப்படியே திரும்பி வாசலை பார்க்கும்போது கரேர்னு ஒரு உருவம், கிட்டத்தட்ட ஒரு 6-7 அடி ஒசரம் இருக்கக்கூடிய ஒரு ஆண்மகன் மாதிரி ஒரு உருவம் அந்த வாசல் வழி அப்படியே நடந்து மெதுவாக போகிற மாதிரி ஒரு காட்சியை பார்க்குறாங்க. அதை பார்த்தோன்னே ஐயோ என்னங்க அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த சத்தத்தை கேட்டோன்னே அந்த கணவர் இருக்கார் பார்த்தீங்களா, அவரும் எந்திரிச்சு என்னம்மா அப்படிங்கும்போது, இந்த மாதிரி நான் ஒரு உருவத்தை பார்த்தேங்க, நம்ம பொண்ணு சொல்லும்போது கூட நான் நம்பலை, இப்படி நம்ம வீட்டுக்குள்ளே வந்துட்டு என் கையை அப்படி தடவிட்டு வீட்டை விட்டு வெளியே போச்சுங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் கணவர் வந்து அதை நம்ப வேண்டாமா அப்படின்னு நினச்சிட்டு சரிம்மா அப்படின்ட்டு அன்றைக்கி நைட்டு அப்படியே ஆசுவாசப்படுத்திட்டு இருக்க ஆரம்பிச்சிடுறாங்க. மறுநாள் விடிஞ்சோடனே இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, சரி ரொம்ப இதாக இருக்குது, நம்ம ஒரு கோயிலுக்காவது போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோயிலுக்கு வந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போகும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோயிலில் வந்து போயிட்டு சாமி கும்பிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இவங்க அப்பா அம்மா 2 பேரும் தான் வந்து சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயிலுக்கு போகிறாங்க. போயிட்டு சாமியை கும்பிட்டு வந்துடுறாங்க. வந்துட்டு வீட்டில் வந்து சரி இதுக்கப்புறமா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு அந்த பொண்ணுக்கு வந்து அந்த திருநீரை வச்சு விட்டுட்டு எல்லாம் படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அன்றைக்கி நைட்டு என்ன ஆகுதுன்னா, இந்த
பெண்ணு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எந்திரிச்சு அவங்க பாட்டுக்கு கொட்டகையை விட்டு வெளியே போக ஆரம்பிக்கிறாங்க. எப்படியோ இதை வந்து அவங்க அம்மா வந்து தூக்க கலக்கத்துலேருந்து லைட்டாக கண்ணை முழிச்சு பார்க்கும்போது தன்னோட பெண்ணு கொட்டகையிலேருந்து வெளியே போகிறத பார்த்துட்டு ஃபஸ்ட்டு வந்து அவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, சரி ரெஸ்ட் ரூம் எது போவா அப்படின்னு நினச்சிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு படுத்துக்கிறாங்க. அப்படி படுத்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நிமிஷம் ஆகுது, ஒரு 10 நிமிஷம் அந்த மாதிரி ஆகுது. ஆனால் இப்போ வெளியே போன பெண்ணு வந்து இன்னும் திரும்பி வந்த மாதிரி ஒரு சத்தமும் கேட்கல, ஒரு அறிகுறி தெரியல. அப்படி இருக்கும்போது இவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, எந்திரிச்சு எங்கே மீனாட்சியை காணோம் அப்படின்னு வெளியே போய் மீனாட்சி மீனாட்சி அப்படின்னு கத்துறாங்க. அப்படி கத்தும்போது பெரிதாக எந்த ரிப்ளையும் வரல. அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறாங்க. தன்னோட பெண்ணு வந்து அந்த கருவேல முள்ளு காடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த காட்டுக்குள்ளே தண்ணி எறியாமல் போகிற மாதிரி போயிட்டுருக்காங்க. இந்நேரத்துக்கு எங்கடா இந்த காட்டுக்குள்ளே போகிறா அப்படின்ட்டு என்னங்க இங்கே வாங்க அப்படின்னு வேகமாக கணவரை வந்து எழுப்ப பார்க்குறாங்க. அவரும் எந்திரிச்சு வேகமாக ஓடி வந்துடுறாரு. அப்படி வந்தோன்னே இங்கே பாருங்கள் இந்நேரத்துக்கு இப்படி போகிறா அப்படின்னு சொல்லும்போது இவர் இங்கேருந்து கத்துறாரு மீனாட்சி மீனாட்சி அப்படின்னு. ஆனால் அந்த பெண்மணி வந்து கண்டுக்கிற மாதிரி இல்லை. சரி அப்படின்ட்டு இவங்க வேகமாக 2 பேரும் என்ன எங்கே தான் போகிறான்னு பின்னாடியே ஓடுறாங்க. ஓடும்போது பார்த்தா அது அப்படி போன அந்த பெண்மணி வந்து அந்த கருவேல முள் காட்டுக்குள்ளே ஒரு ஓரத்தில் நின்று, இப்போது நம்ம வந்து லவ்வர்ஸ் பேசிக்கிட்டே எப்படி பேசிக்குவாங்க அந்த மாதிரி வந்து குணச்சி பேசிக்கிறாங்க. இதை பார்த்தோன்னே அவங்க அப்பா அம்மாவுக்கு என்ன ஒன்றுமே புரியலையே, யாருக்கிட்ட அப்படி பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சுற்றி முற்றியும் பார்க்குறாங்க. ஆனால் இவங்க கண்களுக்கு அந்த உருவம் வந்து தென்பட மாட்டேங்குது. அப்படி இருக்கும்போது இவங்க அப்பா பயந்துக்கிட்டு மெதுவாக பக்கத்தில் போய் மீனாட்சி அப்படின்னு சொல்லிட்டு தோளில் கை வைக்கிறாரு. கை வச்சோன்னே திரும்பி அவங்க அப்பாவை முறைச்சி பார்த்துட்டு, யாரடா மீனாட்சிங்கிற, என் பேர் மீனாட்சி இல்லைடா, என் பேர் சுந்தரம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மயக்கம் போட்டு விழுந்த மாதிரி உழுக ஆரம்பிச்சிருது. இதை பார்த்தோன்னே அவங்க அப்பா மிரண்டு போய் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக பொண்ணை தூக்கிட்டு வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துடுறாரு. அப்படி கூட்டிகிட்டு வந்தோடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க இல்லையா, அந்த திருநீர் எடுத்து அந்த பொண்ணு கொஞ்சம் வச்சு விட்டுட்டு சரி அப்படின்ட்டு படுக்க வச்சுட்டு அவங்க வந்து அவங்க விடிய அதையே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. என்ன நம்ம பொண்ணு இப்படி பண்ணுறா, எப்படி இதாச்சு அப்படின்னு தெரியாமல். அப்போ தான் அவங்க ஸ்ட்ரைக் ஆக ஆரம்பிக்குது. சரி ஏதோ நம்ம பொண்ணுக்கு சரியில்லை, காற்று கருப்பு மாதிரி எதுவும் இருக்க மாட்டிருக்கு, நம்ம ஏதோ பூசாரியை வச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான ஒரு கோயில் ஒன்று இருக்குது. அந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மாந்திரிகவாதி ஒருத்தர் இருக்கார். பூசாரி அப்புறம் மாந்திரிகவாதி ரெண்டுமே அவர் பண்ணுவார்னு வைங்களேன், ஒரு நல்ல மனிதர். அவரை போய் பார்க்குறாங்க. பார்த்துட்டு இந்த மாதிரி இவங்க போகும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, போயிட்டு அவரை பார்க்கலான்னு ஏற்கனவே கூட்டம் இருக்கும் இல்லைங்களா, இவங்கெல்லாம் கூட்டம் இருக்கும்போது கூட்டமெல்லாம் முடிஞ்சிட்டு கடைசியில் இவங்க போகிற மாதிரி ஆயிடுது, ஈவினிங் ஆயிடுது. அப்படி இருக்கும்போது இவங்க போய் பார்க்குறாங்க. இவங்க போய் உக்காந்துட்டு தயங்கிட்டே இருக்காங்க. அவர் வந்து என்னப்பா அப்படின்னு கேட்கும்போது இவங்க வந்து அப்பயும் கொஞ்சம் தயங்கின மாதிரி இருக்கும்போது அவர் வந்து என்ன பண்ணுறான்னா, சரி இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷம் தியானம் மாதிரி இருக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படியே இருந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா, ஒரு 10 நிமிஷம் கழித்து உன் பொண்ணோட பிரச்சனைக்காக தான் நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதை கேட்டோடனே அவங்க அம்மா கண்ணீர் விட்டு அழுகாத குறை தான், ஆமாம் சாமி எப்படி சாமி உங்களுக்கு தெரியும், என் பொண்ணு தான் சாமி திடீர்னு என்னென்னமோ பண்ணுறா அப்படின்னு சொல்லும்போது, அவள் மத்தியான டைமு போகக்கூடாத ஒரு இடத்துக்கு போயிருந்துருக்கா, உச்சி வெயில் நேரத்தில் போகக்கூடாத ஒரு இடத்துக்கு போயிருந்திருக்கா, அங்கே வந்து அவளை பார்த்த ஒரு இளம் ஆணோட ஆன்மா வந்து அவளோட அழகில் மயங்கி அவளை பின்தொடர்ந்து வந்திருக்கு, அதுதான் உங்களை இந்த பாடுபடுத்துது அப்படின்னு சொல்லும்போது உங்கள் அப்பா அம்மா அப்படியே மிரண்டு போயிட்டாங்க. அப்படி கேட்டு சரி இதுக்கு என்ன சாமி பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது, ஒன்றும் பண்ண வேணாம், நான் ஒன்று சொல்கிறேன் அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இவர் வந்து ஒரு மந்திரிச்ச கயிறு வந்து மந்திரிச்சு இவர் கொடுக்குறாரு. இதை வந்து உங்கள் பொண்ணு கையில் வந்து சாதாரணமாக ஒரு கயிறு, கோயிலுக்கு போன கயிறு அப்படின்னு சொல்லி கட்டுங்க, நான் இந்த மாதிரி மந்திரிச்சு கொடுத்த கயிறு அப்படின்னு சொல்லி சொல்லாதீங்க அப்படின்னு அந்த கயிறை கொடுத்துட்றாரு. அதையும் இவங்க வந்து சரி அப்படின்ட்டு வீட்டுக்கு வந்துட்டு கட்டுறாங்க. கட்டினதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாருங்கள், அதுக்கப்புறம் ஏதாவதுனா இங்கே வாங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி அப்படின்னு அந்த கயிறை வந்து கட்டுறாங்க. கட்டினதுக்கப்புறம் அந்த பெண் வந்து கொஞ்சம் நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அன்றைக்கி நைட்டு என்ன நடக்குது அப்படின்னா, இவங்க கொட்டகை இது நாள் வரைக்கும் இவங்களுக்கு வந்து பெரிதாக அந்த கண்ணுக்கு தென்படாமல் தானே இருந்துச்சு உருவம். அவங்க அம்மா மட்டும் ஒரு டைம் பார்த்துருக்காங்க. ஆனால் இன்றைக்கி நைட்டு என்ன ஆகுதுன்னா, அந்த பெண்ணுக்கு கயிறு கட்டினோன்னா அந்த பெண்ணு நல்லா அசந்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க கொட்டகைக்கு வெளியே அதே மாதிரி இரவு நடுநிசி நேரம் ஆரம்பிக்குது. அப்படி இருக்கும்போது இவங்க கொட்டகைக்கு வெளியே வந்து ஒரு மனிதர் வந்து நின்றுட்டு, மீனாட்சி இங்கே வா, எந்திரிச்சு வா அப்படின்னு கூப்பிட்ற மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. இந்த சத்தம் தத்ரூபமாக அவங்க அப்பா அம்மா 2 பேத்துக்குமே கேட்குது. அப்படி கேட்ட உடனே அப்படியே திடீர்னு திடுக்கிட்டு எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு சுற்றியும் முற்றியும் பார்க்குறாங்க, எங்கேருந்து அந்த சத்தம் வருது அப்படின்னு பார்த்தா வாசல் அதே அவங்க அம்மா பார்த்த அந்த உருவம், கரியர்னு ஒரு 7 அடி உருவம் நின்றுக்கிட்டு இவங்க 2 பேத்தையும் பார்க்கவே மாட்டேங்குது. மீனாட்சி மட்டும் பார்த்துட்டு இங்கே வா அப்படின்னு கூப்பிட பார்க்குது. கிட்டத்தட்ட அந்த நபருக்கு ஒரு 30 வயசுக்குள்ளே இருக்குன்னு வைங்களேன், அந்த தோற்றத்தில் இருக்கார் அந்த நபர். அதை பார்த்தோன்னே இவரோட குலதெய்வம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா காமாட்சியம்மா அப்படின்னு கத்திட்டு வேகமாக அந்த திருநீர் வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்க அப்பா வந்து திருநீர் எடுக்க போகிறாரு. இவங்க அம்மா வந்து வேகமாக பொண்ணுக்கிட்ட ஓடி போகிறாங்க. ஓடி போயிட்டு
அவர் திருநீர் எடுத்துகிட்டு வந்து வேகமாக அந்த பொண்ணுக்கு வச்சு விட்டுட்டு மீனாட்சின்னு எழுப்புறாங்க. அந்த பெண்ணு நார்மலாக சாதாரணமாக தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படி இருக்கும்போது சரி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து படுத்துடுறாங்க. அப்படி இருக்கும்போது கொஞ்சம் நேரம் கழித்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, அந்த மீனாட்சிங்கிற பெண்மணி வந்து எந்திரிச்சு மறுபடியும் ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னு வெளியே போகிறாங்க. வெளியே போனதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன ஆணுச்சுன்னு தெரியல. வெளியே போன பெண்மணி வந்து காணோம். அப்படி இருக்கும்போது இவங்க அப்பா அம்மா வந்து மறுபடியும் எந்திரிச்சு போய் பார்க்குறாங்க, பெண்ணை காணோம். சரி இந்நேரத்துக்கு நம்ம பொண்ணை காணோன்னா எங்கே போயிட்டாலோ அப்படின்னு அங்கேயும் இங்கேயும் சுற்றி முற்றி தேடி பார்க்குறாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க அப்பாவுக்கு லைட்டாக ஸ்ட்ரைக் ஆகுது, என்னென்னா ஒருவேளை அங்கே போயிருக்குமோ நம்ம பெண்ணு அப்படின்னு நினச்சிட்டு வேகமாக அந்த இடத்துக்கு 2 பேரும் ஓடி பார்க்குறாங்க. போய் பார்த்தா அந்த இடத்துல வந்து தன்னோட பெண் வந்து கீழே படுத்து கிடக்குறாங்க. எப்படி படுத்து கிடக்குறாங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி கொஞ்சம் உடைகள் களைஞ்ச மாதிரி படுத்து கிடக்குறாங்க. அப்படி கிடக்கும்போது இதுக்கு மேலே நம்ம தாமதிச்சோம்னா நம்ம பொண்ணை இழந்துரும் அப்படின்னு வேகமாக அந்த பெண்ணை தூக்கிட்டு வீட்டுக்குள்ளே கொண்டாந்து போட்டுட்டு அவசரமாக என்ன பண்ணுறாங்கன்னா, அன்றைக்கி நைட்டு எப்படியோ கடந்து வந்துடுறாங்க. கடந்து வந்ததுக்கப்புறம் மறுநாள் காலையில் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பூசாரி கோயிலில் பார்த்தாங்க இல்லைங்களா, அவரை போய் பார்க்க போகிறாங்க. அவர் போய் பார்த்து இந்த மாதிரிலாம் நடந்துச்சு அப்படின்னு சொன்னோன்னே, இந்தளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக நடக்க ஆரம்பிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு, சரி இன்றைக்கி வந்து நம்ம என்னென்னு பார்த்துடலாம் அப்படின்னு என்ன பண்ணுறாங்கன்னா, பொண்ணை வந்து அந்த இடத்துக்கு வர சொல்கிறாங்க. கூட்டிகிட்டு வராங்க. அப்படி கூட்டிகிட்டு வரும்போது பெண்ணு நார்மலாக வந்துடுறாங்க. ஏன்னா அந்த கையில் கட்டியிருக்கு இல்லைங்களா, அந்த கயிறு கட்டியிருக்கனால கொஞ்சம் நார்மலாக பகலில் வந்துடுறாங்க. வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இவர் வந்து அந்த பொண்ணை உட்கார வச்சு ஒரு பூஜை மாதிரி பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படி பூஜை பண்ணும்போது அந்த ஆன்மா வந்து வருது, அந்த பெண்மணி மேலே இறங்குது. இறங்கினதுக்கப்புறம் நீ யார் என்ன அப்படின்னு கேட்கும்போது இது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட் டைம் வந்து அந்த பெண்மணி வந்து அந்த கருவேலம் காட்டுக்கு வந்து ரெஸ்ட் ரூம் இருக்கிறதுக்காக போகிறாங்க இல்லைங்களா, அங்கே வந்து சில காலகட்டத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு விபரீதத்தால் ஒரு நபர் வந்து ஒரு கிட்டத்தட்ட கல்யாணம் ஆகாத ஒரு நபர் வந்து அந்த இடத்துல இறந்துருக்காரு. கன்னி பையன் வைங்களேன், இறந்துருக்காரு. அந்த இறந்துருக்கிற நபர் வந்து இவங்களும் கன்னி பெண் தானே. இவங்கள பார்த்தோன்னே அதுக்கு வந்து ஒரு ஆசை வந்துடுது. அதுக்கு வந்து நேரம் காலம் எல்லாம் கூடி வந்தனால ஒரு ஆசை வந்துடுது. இந்த பெண் வந்து பின்தொடர்ந்து வந்திருக்கு. பின்தொடர்ந்து வந்து தான் சரி இருந்தாலும் நம்ம காட்டிக்கக்கூடாது அப்படின்னு அதுக்கு தேவையான சமயத்தில் மட்டும் அந்த பெண்கிட்ட வந்து பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருந்துட்டு போயிட்டு இருந்திருக்கு. ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால வந்து அவங்க அம்மாவுக்கும் தென்பட்டுருக்கு, இந்த பெண்ணுக்கும் ஒரு டைம் வந்து தென்பட்டு பயமுறுத்த மாதிரி காட்டி கொடுத்தனால நான் இப்படி வெளியே தெரிஞ்சிட்டேன், இந்த பெண் மேலே நான் ஆசைப்பட்டு தான் வந்தேன், இந்த மாதிரி நான் இந்த பெண்ணை விட்டு நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்குது. அப்படி சொல்லும்போது இந்த பூசாரி என்னங்கிறாருன்னா, நீ கன்னி பையனாக இருக்கலாம், இருந்தாலும் காலம் வந்து முடிஞ்சிருச்சு, இது வந்து வாழ வேண்டிய புள்ள, இதை வந்து நீ இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நான் போக மாட்டேன், இவன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, நாங்கள் 2 பேரும் ஒன்றுக்கு ஒன்று ஐக்கியமாயிட்டோம், அதனால் நான் இவளை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த பூசாரி என்ன பண்ணுறாருன்னா, ஒரு பூஜையை பண்ணி என்ன பண்ணுறாருன்னா, நீ போயே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேயை வந்து கட்டுப்படுத்திட்டு சத்தியவாக்கு கேட்குறாரு. நான் இந்த பெண்ணை விட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ண அப்படின்னு சொல்லும்போது, சரி நான் சத்தியம் பண்ணிடுறேன், எனக்காக சரக்கும் ஒரு சாப்பாடு மட்டும் நான் அந்த கருவேல முள் காட்டுக்குள்ளே வந்து எனக்காக கொஞ்சம் ஒரு சரக்கு பாட்டிலும் கொஞ்சம் சாப்பாடும் வைங்க, நான் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, அதே மாதிரி நான் சரக்குன்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லும்போது, சரி இதை வேணால் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சத்தியவாக்கு வாங்கிட்டு அந்த ஆன்மாவை அப்பயே அந்த பெண்மணியை விட்டு விரட்டி விட்டுட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மறுநாள் பகலில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மத்தியான நேரம் அதே அந்த உச்சி வெயில் 1 மணிக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த பெண்ணையும் கூட்டிகிட்டு போயிட்டு நீங்கள் எனக்கு அண்ணன் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சரக்கையும் வச்சுட்டு இந்த படையலையும் வச்சுட்டு அந்த இடத்துலேயே அவரை கும்பிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்ததாகவும், இப்படி ஒரு சம்பவம் எங்கள் சொந்தக்கார பெண்மணி எனக்கு கிட்டத்தட்ட பாட்டி வயசு இருக்கும் ப்ரோ, அந்த பெண்மணிக்கு வந்து அப்போ அந்த காலகட்டத்தில் நடந்திருக்கு, இதை வந்து எங்கள் தாத்தா வந்து இடையில நான் அப்படி கேட்கும்போது சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நபர் எனக்கு சொல்லி முடிச்சிருக்காரு. இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போயிருங்க. இந்த சம்பவத்தை பற்றி நான் என்ன சொல்வேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இளம் பெண்கள் வந்து வீட்டில் சொல்கிறத கொஞ்சம் கேட்கணும். என்ன அப்படின்னா, அந்த மத்தியான நேரத்தில் வெளியே போகிறது பிடிக்கிறதெல்லாம் போகும்போது வந்து கொஞ்சம் இந்த வேப்பலை இந்த ஆணியெல்லாம் வச்சுட்டு போக சொல்லுவாங்க அந்த காலகட்டத்தில். அப்படி போகும்போது கொஞ்சம் பார்த்து வச்சுட்டு போனீங்கன்னா கொஞ்சம் சேஃப்டியாக போயிட்டு வந்துடலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. இதே மாதிரி உங்கள் லைஃப்பில் நடந்துருந்துச்சுன்னா நமக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம Instagram ஐடி இருக்கும், அதில் போய்ட்டு வாய்ஸ் நோட்டாக நமக்கு ஷேர் பண்ணிடுங்க. அடுத்தடுத்த வீடியோக்களை அதை பற்றி பார்க்க ஆரம்பிக்கலாம். இன்னொரு அவசியமான திகில் சம்பவத்துடன் உங்களை சந்திக்கிறேன். பாய், தேங்க்யூ.